ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ரேவதி கையில் ரிங் போட போவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு மகேஷ் வந்து நிறுத்த சொல்லுவாங்க. மகேஷை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. சாமுண்டீஸ்வரி, இவ்வளோ நேரமாக நீ எங்கே போன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் மகேஷ் வந்துட்டு, எனக்கு திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எனது மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டியா, என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, நானாக வந்து விழவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீ சொல்கிறதே புரியவில்லை, என்ன நடந்துச்சுன்றத சொல்லு அப்படின்னு வந்து ஈஸ்வரி கேட்பாங்க. மகேஷ் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சுன்றத யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. சிவனாண்டி மகேஷை காப்பாற்றினதுக்கப்புறமா, இங்கே பாரு, இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது. நீங்கள் வந்து ஃப்ராடுன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அந்த ஈஸ்வரியை நானும் பழி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே போனால் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நீ என்ன பண்ணுற, இந்த நிச்சயத்தை வந்து நிறுத்தி உன்னோட நிச்சயம் நடக்கிற மாதிரி பண்ணிக்கோ. நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு. நீ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு மயக்கம் தெளிஞ்சு வந்தேன்னு சொல்லு அப்படின்வாங்க. அதை கேட்ட மகேஷும் ஓகே சொல்லிட்டு போகும்போது, மாயா வந்து, இங்கே பாரு மகேஷ், நீ சாதாரணமாக மயக்கம் போட்டு விழுந்துட்டு சொன்னால் வந்துட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. நான் சொல்கிற மாதிரி சொல்லு. உன்னை அந்த வீட்டில் இருக்கான்ல டிரைவர், அவன் தான் தலையில் கட்டையை வச்சு அடித்தான். அதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொல்லு. அதை கேட்டு சிவனாண்டி, எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அந்த மாயா வந்துட்டு, இல்லை, அந்த டிரைவர் ஏற்கனவே ரொம்ப உஷாராக இருக்கிறான். நாங்கள் மட்டும் இந்த மாதிரி தான் தப்பு பண்ணுறோன்றத அவன் ஈஸியாக ஸ்மெல் பண்ணிடுவான். அதுக்காக தான் அவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. முதல்ல அவனை அந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்வாங்க. அதை கேட்டு சிவனாண்டியும், ஆமாம், அவன் என் மேலேயே கை வச்சிருக்கான். அவனுக்கும் எனக்கும் பகை இருக்கு. அவன் அந்த வீட்டை விட்டு போனால் எனக்கும் நல்லது தான். சரி, முதல்ல நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு வந்துட்டு மாயா வந்துட்டு, நீ பின்னாடியே வா, மொத்தமாக போனால் அவங்களுக்கு டவுட் வந்துடும் சொல்லிட்டு சிவனாண்டி மாயா 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு உடனே மகேஷ் வந்து, என்னை அடித்தது இந்த டிரைவர் தான் அப்படின்னு வந்துட்டு கார்த்திகை கை காட்டுவாங்க. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, பாட்டிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடும். என்ன இப்படி சொல்கிறானுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. கார்த்திக்கும் வந்துட்டு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டே இருப்பாங்க. ஈஸ்வரி மகேஷை பார்த்து, என்ன நடந்துச்சுன்றது தெளிவாக சொல்லு அப்படின்வாங்க. அப்போ மகேஷ் வந்து, நான் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது என்னை இந்த டிரைவர் தான் வந்து கட்டையால் அடித்தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் வந்துட்டு, மேடம், நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரகலா போயிட்டு, அக்கா, எனக்கு அப்போவே இவன் மேலே டவுட் இருந்துகிட்டே தான் இருந்தது. கண்டிப்பாக இதை இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக் வந்து, எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அதை கேட்ட உடனே மாயா வந்துட்டு கார்த்திகை பேச விடக்கூடாதுன்றதுக்காக, மேடம், பெரிய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்ன்றது எனக்கு தெரியும். நாங்கள் ஏழைங்க, இந்த மாதிரிலாம் நடந்தால் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எனக்கு என் புருஷனும் இல்லை, மகேஷ் மட்டும்தான். மகேஷ்க்கும் எதனா பிரச்சனை வந்து எதனா ஆயிடுச்சுன்னா நான் யாருமே இல்லாத அனாதை ஆகிடுவேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம் இங்கேருந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ஈஸ்வரி வந்துட்டு, நீ சும்மா இருமா, உனக்காக தானே நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சுன்றதை முதல்ல விசாரிக்கலாம், அதுக்கப்புறம் முடிவெடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சந்திரகலா பார்த்தீங்கன்னா, அக்கா, நான் சொல்கிறேன்னு வந்துட்டு நீ தப்பாக எடுத்துக்காத. எனக்கு இவன் மேலே தான் டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இவன் இந்த நிச்சயதார்த்தத்தில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டினான் பார்த்தியா. எல்லாத்தையுமே எடுத்து எல்லா வேலையுமே செஞ்சு முடித்தான். அதுவும் இல்லாமல் அவன் ஒரு டிரைவர் மாதிரியாக நடந்துக்கிட்டான். அவன் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நல்லா பேசி அவன் மேலே எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாதுன்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டான். உனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் யோசிச்சு பாரு, எப்படி அவன் கரெக்டாக வந்தான் சொல்லு. அவனே அந்த பிரச்சனையை க்ரியேட் பண்ணிவிட்டு உன்னை வந்து காப்பாற்றின மாதிரி இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே வரணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ண மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ அவனை வீட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டப்போ அவன் என்ன உடனேவா வந்தான்? பந்தா காட்டிட்டு அதுக்கப்புறம் தானே அவன் வந்தான். எனக்கு என்னமோ இவன் மேலே தாங்க டவுட் இருக்குது. இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் கார்த்திக் வந்துட்டு, மேடம், என்னை தயவு செஞ்சு பேச விடுங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்து சுற்றி நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே ட்ராமா மாதிரி தெரியுது. என்னை யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு உங்களை பழி வாங்கணுன்றதுக்காக இது எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி, அதெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும். எனக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனை என்னன்றது எனக்கும் தெரியும். அதுவும் இல்லாமல் எனக்கு எதிரி யாருன்றது என் கண்ணு முன்னாடியே இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணது யாருன்றது தான் எனக்கு தெரிஞ்சாகணும். நீ எதுக்காக அவனை அடிச்ச அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக், மேடம், எனக்கு தான் பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறல, நான் கேட்குறேன் மேடம்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட போயிட்டு, உன்னை நான் அடிச்சேனா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட மகேஷும், ஆமாம், என்னை அடித்தது நீ தான் நினைக்கிறேன். நான் ஒரு செகண்ட் தான் பார்த்தேன், இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க, நீ தான் என்னை அடிச்ச அப்படின்வாங்க. உடனே சந்திரகலா அவங்க அக்கா கிட்ட, நான் தான் சொன்னேன்லக்கா, இவன் தான்க்கா எல்லாமே பண்ணியிருக்கான்.
முதல்ல இவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடு, அப்பதான் நம்ம பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படின்வாங்க. உடனே கார்த்திக் வந்து சந்திரகலாவை பார்த்துட்டு, நீங்க எதுவுமே பேசாதீங்க, உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து என்ன பிடிக்கலன்றது நல்லாவே தெரியும் மேடம், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்வாங்க. உடனே சந்திரா வந்துட்டு, அக்கா அவன்கிட்ட பேசாத, அவன்கிட்ட பேசுனேன்னு வச்சுக்கியா அவனோட மனசை கலைச்சி அவன் மேலே தப்பு இல்லாத மாதிரி பேசிடுவாங்க்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக், நீங்கள் பேசாதீங்க மேடம், நான் உங்ககிட்ட தான் பேசணும், நீங்களே பார்த்தீங்களே இந்த நிச்சயதார்த்தத்துக்கு எவ்வளோ வேலை எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் செஞ்சேன், அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த அளவுக்கு இது எல்லாமே பண்ணேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட சந்திரா வந்து, ஆமாம் இது எல்லாமே நீ பண்ண பற்றியா, அதுதான் டவுட்டாக இருக்குது, வேலைக்காரனா வேலைக்காரன் மாதிரி இல்லாமல் இந்த எல்லா வேலையும் நீ எதுக்கு எடுத்து போட்டு செஞ்ச, அதுவும் இல்லாமல் பார்த்தியாக்கா ரேவதி இந்த நிச்சயதார்த்தம் வேணான்னு சொல்லி போனப்போ நீ இவனை போய் பேச சொன்ன, இவன் போய் ரேவதியோட மனசை கலைச்சி அவன் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகிட்டு மோதிரம் போடவே போயிட்டான், அவன் இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆகிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், அப்படிலாம் எதுவுமே இல்லை மேடம் அப்படின்வாங்க. உடனே சந்திரா வந்து, நான் கேட்குற விஷயத்துக்கு மட்டும் நீ உண்மையாக பதில் சொல்லு, உன்னோட பேர் என்ன, நீ எங்கேருந்து வர, உன்னோட பூர்வீகம் என்ன, உன்னோட அப்பா அம்மா யாரு, எல்லாத்தையுமே கேட்பாங்க. கார்த்திக் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. அப்போ சந்திரா வந்து, பாத்தியாக்கா எதுக்குமே வாயை திறக்க மாட்றான், இவன் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்டே ஈஸ்வரி கார்த்திகை பார்த்துட்டு, இதுக்கு மேலே நீ என் வீட்டில் இருக்கக்கூடாது, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. பாட்டி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு முருகர்கிட்ட, என் பேரனை வந்துட்டு போக சொல்லிட்டு இருக்காங்களே, அவன் அமைதியாக நின்றுட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. முருகர் வந்துட்டு, கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் பாரு அப்படின்வாங்க. போ முருகா, நீ சொல்கிறத எப்படி என்னால் கேட்க முடியும் அப்படின்வாங்க. என்ன நடக்குதுன்றதை நீ பொறுமையாக பாரு அப்படின்வாங்க. கார்த்திக் ஈஸ்வரியை பார்த்துட்டு, மேடம் நீங்கள் போன்னு சொன்ன உடனே என்னால் போக முடியாது, என் பக்கம் நியாயத்தையும் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லணும், அதுவும் இல்லாமல் இந்த கெட்ட பேரோட என்னால் போக முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி, அப்போ நீ வந்து போக மாட்டேன் என் கூடவே இருப்பேன்னு சொல்கிறியா, அப்படிலாம் இல்லை மேடம், நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்கள், நான் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் பொண்ணுங்க யாருக்கிட்டனா நான் தப்பான எண்ணத்தோட பேசினேன்றத மாதிரி உங்களுக்கு என்னைக்குன்னா தோணி இருக்குதா, அதுவும் இல்லாமல் என் மேலே வந்து உங்களுக்கு தப்பான அபிப்பிராயம் வந்திருக்காது, திமிரானவன் வேணா உங்களுக்கு தோணி இருக்கும்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்டு ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.